ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான பரோட்டா எம்டி சால்னா 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பரோட்டா சால்னா பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி இட்லி தோசைக்கும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சால்னா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லா பொருளையும் கூடுதலாக குறைவாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 2 துண்டு போல் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2-3 துண்டு பட்டை, சின்ன சைஸ் பட்டையாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 துண்டு போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய். இது கூடவே 2 டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இல்லைன்னா நீங்கள் கசகசாக்கு பதிலாக இது கூட பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதுதான் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இது ஓரமாக இருக்கட்டும். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். புதினா இலைகள் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி பழமாக எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த மிளகாய்த்தூள் நல்லாவே கலர் கொடுக்கும். இப்போ இது கூடவே பெருசாக 2 தக்காளி பழம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் நல்லா வதங்கி வரட்டும். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த விழுது நல்லா எண்ணெயிலே வதங்கி இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்லே வச்சாச்சு. 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு நம்ம தண்ணீர் சேர்த்துக்க போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு இந்த சால்னா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நறுக்கி இது மாதிரி தூவிக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான பரோட்டா எம்டி சால்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இந்த எம்டி சால்னா பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ் பார்க்கலாம்.